ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே ரிச்சான கிளாசிக்கான வாயில் வச்சாலே கரைஞ்சி போகிற அளவுக்கு செம்ம டேஸ்டியான ஒரு ஃப்ராஸ்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், இட்ஸ் த யம்மியஸ்ட் பட்டர் க்ரீம் ரெசிபி. என்னோட எல்லா பட்டர் க்ரீம் கேக்ஸுக்கும் நான் இந்த ரெசிபி தான் யூஸ் பண்ணுவேன். என் கிளையன்ஸுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். மைல்ட் ஸ்வீட்னஸோட ரொம்ப ரிச்சான கிளாசிக்கான டிலைட்ஃபுல்லான ஒரு ரெசிபி இது. பட்டர் க்ரீம் ரெசிபீஸ்லேயே பல வெரைட்டிஸான அமெரிக்கன் பட்டர் க்ரீம், ஜெர்மன் பட்டர் க்ரீம், ஃப்ரெஞ்ச் பட்டர் க்ரீம், ரஷ்யன் பட்டர் க்ரீம், இப்படி எத்தனையோ ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இது போல் எதுவுமே இவ்வளோ பர்ஃபெக்டாக எனக்கு அமைஞ்சதே இல்லை. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இட்டாலியன் மெரங் பட்டர் க்ரீம். இந்த ரெசிபியுமே பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் பல வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பல ட்ரையல் அண்ட் எரருக்கு அப்புறம் இந்த ரெசிபியை இவ்வளோ பர்ஃபெக்டாக நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்களும் இதே போல் மெஷர்மெண்ட் மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 1 kg வெனிலா பட்டர் க்ரீம் வித் ஸ்ட்ராபெரி ஃபில்லிங் உள்ள கேக் தான் பண்ண போகிறேன். இந்த கேக் வந்து ஒரு பிரைட் டு பி கேக் வந்து ஆல்ரெடி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இதோட ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். 1 kg வெனிலா கேக்குக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 2 6" டின்னு. பேட்டரை ஈக்குவல் குவான்டிட்டியில் 2 டின்லையும் போட்டு பேக் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து 4 ஸ்லைசஸாக கட் பண்ணி நான் ஃப்ராஸ்டிங் பண்ணிக்க போகிறேன். கேக்கை வந்து பேக் பண்ண வச்சுட்டு இப்போ வந்து ஸ்ட்ராபெரி ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து சீசனில் ஃப்ரெஷ்ஷாக கிடச்ச ஸ்ட்ராபெரிஸ் வந்து நான் வாங்கிக்கிட்டேன். இதை வந்து காம்பு எல்லாத்தையும் கிள்ளிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கிற ஸ்ட்ராபெரி க்ரஷோ இல்லை ஸ்ட்ராபெரி ஜாமையோ விட வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம ரெடி பண்ணுறதோட டேஸ்ட் வந்து வேறு லெவல் இருக்குங்க. இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜாரில் வந்து இதை போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து பல்ஸ் மோடில் வந்து கொஞ்சமாக வந்து அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி லைட்டாக நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். மீடியமான ஹீட்டில் கீழே வந்து அடி பிடிச்சிடாமல் அப்பப்போ வந்து ஒரு ஸ்பூனை வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இது அப்படியே லைட்டாக வந்து குக் ஆனதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகரோட குவான்டிட்டி வந்து உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து இதில் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சுகர் போட்டதுக்கப்புறமா இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா கலரும் மாறும், அப்படியே வந்து சுகரும் வந்து கரைஞ்சிட்டே வரும். சில பேர் இதில் எக்ஸ்ட்ராவாக எசன்ஸும் கலரும் ஆட் பண்ணுவாங்க. பட் நான் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலங்க. இது அப்படியே விட்டால் கூட சூப்பராக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நாள் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக இதில் லெமன் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ இதோட ஷெல்ஃப் லைஃப் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக உங்களுக்கு கிடைக்கும். ஃபில்லிங்கோட கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சமாக இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து இது கொஞ்சம் திக்காக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான ஹோம்மேட் ஸ்ட்ராபெரி ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நம்ம எந்த ஃப்ரூட் வேணாலும் யூஸ் பண்ணி வீட்லேயே நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சைடில் ஆற வச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம பட்டர் க்ரீம் ரெடி பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நான் வந்து 4 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் 280 grams ஆஃப் சுகர் வந்து அளந்து எடுத்துக்கிட்டேன். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்ட் ஸ்வீட்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி. உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸ் பத்தலைன்னா நீங்கள் சுகர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கிக்கலாம். சுகர் ஜாஸ்தி ஆக்கிற பட்சத்தில் தண்ணியும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ 280 grams ஆஃப் சுகருக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிற தண்ணியோட குவான்டிட்டி 78 grams. அதாவது பேசிக்காக பார்த்தீங்கன்னா சுகர் வந்து அப்படியே கவர் ஆகிற அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும், அதுக்கு மேலே தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்து இப்போ மீடியம் ஹீட்டில் நான் வந்து பாயில் பண்ணிக்க போகிறேன். இது ஸ்லைட்டாக பாயில் ஆகி சைடில் வந்து பபிள்ஸ்லாம் வரும்போது நம்ம வச்சுருக்கிற எக் ஒயிட்ஸை எடுத்து லைட்டாக ஃபோமி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபோமி ஆயிரும். இப்போ வாங்க நம்ம சுகரை செக் பண்ணி பார்க்கலாம். சுகர் சிரப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா பொலன்னு பாயில் ஆகிட்டுருக்கு. அங்கங்கே சுகர் வந்து தேங்கி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்டி கீழே வந்து கேரமலைஸ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சுகர் வந்து கரைஞ்சிருக்கணும், அதுதான் வந்து மெயின் பாயிண்ட்டே. அதே சமயம் சுகர் வந்து கரையலைன்னு சொல்லிட்டு ஹை ஹீட்லேயும் வச்சிடாதீங்க, அப்புறம் சுகர் வந்து கேரமலைஸ் ஆகி ப்ரௌன் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா சுகர் வந்து கரைஞ்சிருச்சு. இதை வந்து அப்படியே லோ ஸ்பீடில் நம்ம வந்து பீட் பண்ணிக்கிட்டே முட்டையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வரணும். சுகர் சிரப் வந்து சூடோடு இருக்கே முட்டை எதுவும் ஆயிராதா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இந்த ஹீட்டில் தான் வந்து நம்ம எக் ஒயிட்ஸ் வந்து லைட்டாக அப்படியே வந்து குக் ஆகும். அப்போ தான் அந்த பச்சை டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். பொறுமையாக இதே போல் லோ டு மீடியம் ஸ்பீடில் பீட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்கும். அப்படியே சுகர் சிரப்போட சூடும் வந்து ஆறிக்கிட்டே வரும். அப்ராக்சிமேட்டாக இது வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகுது. ஸ்டிஃப் பீக்ஸ் ரீச் ஆகாமல்
மெரைங் வந்து சூடோடு இருக்கும் போதே வந்து பட்டர் ஆட் பண்ணோன்னா அப்படியே வந்து சூப்பி ஆகிடும். ஸோ அதனால் இந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக அப்படியே நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா சூப்பர் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு பட்டர் க்ரீம் ரெடி ஆகும். இட்டாலியன் மெரைங் பட்டர் க்ரீம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியானதுங்க. கரெக்டான ஸ்டெப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோன்னா சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், மெரைங் வந்து அப்படியே கொஞ்சம் திக்காகிக்கிட்டே வருது. ஸ்டார்டிங்கில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணும்போது பல சேனல்ஸில் வந்து அவங்க சொன்னது என்னென்னா கேண்டி தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி டெம்பரேச்சர்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி ஆட் பண்ணணும்னாங்க. அந்த மாதிரிலாம் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேங்க, எனக்கு ஒழுங்காகவே வரல. எந்த தெர்மோமீட்டர் எந்த ஃபேன்சி எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணும் போது தான் எனக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் டைம் டேக்கிங்காக இருந்தால் கூட அது எல்லாமே வர்த் இட்டுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு சூப்பரான டேஸ்ட் உள்ள ரெசிபி தாங்க இது. இப்போ பாருங்கள், ஒரு 7 to 8 minutes வரைக்கும் ஆயிருக்கு. சூப்பராக ஸ்டிஃப் பீக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி எக் மெரைங்குக்கு. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பீட்டரை வந்து ஸ்டாப்பே பண்ணணும். இப்போ வந்து எக் மெரைங் வந்து நல்லா ஆறிடுச்சான்னு வந்து செக் பண்ணிவிட்டு 400 grams ஆஃப் அன்சால்டட் பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. பட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்பவும் கட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் சாஃப்டாகவும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்கணும். அப்போ தான் பட்டர் க்ரீமோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ மொத்தமாக பட்டரை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக வந்து திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், சூப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பயப்படாதீங்க, ஒரு 2 minutes இப்படியே மீடியம் ஸ்பீடில் பீட் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா எக் மெரைங்கும் பட்டரும் வந்து சேர்ந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். பட்டரை சேர்க்குறதுக்கு முன்னாடி எக் மெரைங் வந்து சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா பட்டரை சேருங்க. இல்லாட்டி அந்த சூடுக்கு வந்து பட்டர் வந்து அப்படியே மெல்ட் ஆகி க்ரீம் வந்து ரொம்ப சூப்பி ஆகிடும். சைடில் இருக்கிற எக் மெரைங் எல்லாத்தையும் நடுவில் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டூலா வச்சு எடுத்து விட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். பட்டர் க்ரீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூனிக்கான ஒரு ஃப்ராஸ்டிங் ரெசிபிங்க. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து இது கிடைக்காது. மேக்ஸிமம் இப்போ இருக்கிற பேக்கரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் விப்டு க்ரீமோ இல்லை கனாஷ் தான் வச்சு கோட் பண்ணுறாங்க. ஹோம் பேக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விப்டு க்ரீம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட அமெரிக்கன் பட்டர் க்ரீம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு ரெசிபி. நீங்கள் இதை உங்களோட மெனுவில் ஆட் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாம் இது என்னன்னு கேட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணாங்கன்னா மறுபடியும் கண்டிப்பாக உங்ககிட்ட தான் வாங்குவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக பட்டர் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சில்கியாகவும் சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது பாருங்கள். இதை யூஸ் பண்ணி நம்ம கேக்கை ஃப்ராஸ்ட் பண்ணும் போதும் கூட அவ்வளோ ஸ்மூத் அண்ட் நீட்டான ஃபினிஷ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ கேக்கும் ரெடி ஆயிடுச்சு, பட்டர் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு, ஃபில்லிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது எல்லாத்தையும் வழக்கம் போல் ஸ்லைஸ் பண்ணி கேக்கை வந்து ஸ்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேக் போர்டு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவி ஒரு லேயர் ஆஃப் கேக் வச்சு அதை கொஞ்சமாக சுகர் சிரப் போட்டு மாய்ஸ்டன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண கேக் ஃபில்லிங்கை போட்டு ஒரு ஸ்பாட்டூலா வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் க்ரீமை போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ராஸ்டிங்க்குன்னு டெடிகேட்டடாக டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் உள்ள ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இதுக்குள்ள லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதே போல் எல்லா கேக் லேயர்ஸையும் வச்சு ஃபுல்லாக ஃப்ராஸ்ட் பண்ணி க்ரம் கோட் பண்ணிக்கிட்டேன். க்ரம் கோட் பண்ண கேக்கு ஆஸ் யூஷுவல் 1 to 2 hours வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கிட்டேன். பட்டர் க்ரீம் கேக் வந்து விப்ட் க்ரீம் கேக் மாதிரி சாஃப்டாகவே இருக்காது. ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்ட் ஆகும். ஸோ நீங்கள் கிளையண்ட்டுக்கு வந்து கொடுக்கும் போது கேக்கை கட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour இல்லை 1 hourக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சிட சொல்லுங்கள். அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி சாப்பிட சொல்லுங்கள். அப்போ நல்லா சாஃப்ட் ஆகும். க்ரம் கோட் பண்ணி கேக்கை வந்து உள்ளே வச்சதுக்கப்புறமா ஃபைனல் ஃப்ராஸ்டிங்க்கு மிச்சம் இருக்கிற க்ரீமில் கொஞ்சமாக பிங்க் கலர் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த க்ரீமை யூஸ் பண்ணி ஃபைனல் ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டர் க்ரீம் வச்சு நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது ரொம்பவே நீட் அண்ட் ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட்டோ இல்லை FBலையோ வந்து பார்க்குற மேக்ஸிமம் கேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் க்ரீமோ இல்லை கனாஷ் கோட்டட் கேக்ஸாக தான் இருக்கும். அதனால தான் அது அவ்வளோ ஸ்மூத்தாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். நம்ம இந்த ஃப்ராஸ்டிங்கோட எந்த ஜெல் கலர்ஸும் ஆட் பண்ணோன்னாலும் அவ்வளோ ஒரு எலிகண்ட்டான ஒரு லுக் இருக்கும். விப்பிங் க்ரீம் மாதிரி இது ரொம்ப நேரம் வெளியில் வைக்கும் போது சீக்கிரமாகவே ட்ரை ஆகிற கம்ப்ளைண்ட்டோ இல்லை வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணும் போது பபிள்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் ஆகி ஸ்மூத்தான ஃபினிஷ் வராமல் இருக்கிறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் எடுத்து பர்ஃபெக்டாக வர வரைக்கும் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. இன்ஃபேக்ட் பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபி யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ டேஸ்ட் வைஸும் சரி, ஃபினிஷிங் வைஸும் சரி, எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இது அமையும். இப்போ ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம், க்ரீம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு. ஒன்றுமே இல்லைங்க, மிச்சமான க்ரீமை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 weeks வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச க்ரீமை வெளியில் எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து அப்படியே வச்சிங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அப்புறம் அந்த க்ரீமை ஒரு பவுலில் போட்டு ஸ்பாட்டூலா வச்சு பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஸ்மூத் அண்ட் சாஃப்டாகவும் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கேக்கோட காஸ்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நார்மலாக என்கிட்ட விப்பிங் க்ரீம் வந்து 700 rupeesக்கு இருந்ததுன்னா இது வந்து நான் 1100
100 rupees per kgக்கு வந்து செல் பண்ணுவேன். இந்த காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டருக்காக தான். இவ்வளோலாம் காஸ்ட்லியாக வச்சா எப்படிங்க கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க. பட் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் எடுத்து சொல்கிற விதத்தில் தான் இருக்குது. நார்மலாக இந்த கேக் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இதோட டேஸ்ட்டு பிடிக்கும். அப்புறம் மறுபடியும் என்கிட்ட ஆர்டர் பண்ணுவீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுவாங்க. என்னோடய கிளையன்ஸுக்கும் இதே போல் தான் நான் சொல்லி நிறையா தடவை செல் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு தடவை ஆர்டர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த தடவை ஆர்டர் பண்ணுறதும் பட்டர் க்ரீம் கேக்ஸு தான். ஏன்னா ஒரு தடவை டேஸ்ட் பிடிச்சிருச்சுன்னா காஸ்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவ்வளோ யூனிக்கான டேஸ்ட் உள்ள ஒரு ரெசிபி தான் இது. ஸோ கண்டிப்பாக உங்கள் மெனுவில் இந்த ஐட்டம் ஆட் பண்ணிக்கோங்க. புதுசாக யூனிக்கான ஒரு ஐட்டம் ஆட் பண்ண அட்வான்டேஜும் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பாய்.